For a second day, there are fierce battles between Syrian forces and fighters after the Hayat Tahrir al-Sham armed group launched a surprise attack. The violence in the northwestern provinces of Aleppo and Idlib. இன்றைய எபிசோடில் நம்முடைய கவனம் சிரியாவின் அலப்போ நகரத்தில் சமீபத்தில் நடைபெற்ற அதிரடி மோதலின் மீது இருக்கின்றது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நியூஸ் 10 தமிழ் உலக செய்திகள், அரசியல் அப்டேட்கள் மற்றும் முக்கிய சம்பவங்களை உங்களுக்கு தரும் உங்கள் நம்பகமான சேனல். ரஷ்யா மற்றும் சிரியா தலைமையிலான கூட்டுப்படைகள் எதிர்பாராத முறையில் நடந்த கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு எந்தவிதமாக பதிலளித்தனர் என்பது பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள், ஏனெனில் இது ஒரு மிக முக்கியமான சர்வதேச விவகாரம். சம்பவத்தின் பின்னணி. அலப்போ நகரம் சிரியாவின் முக்கியமான நகரங்களில் ஒன்று மட்டுமல்ல, இது சிரியாவின் உள்நாட்டுப் போரின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பல்வேறு முக்கிய சம்பவங்களுக்கு மையமாக இருந்துள்ளது. கடந்த சில வருடங்களில் ஆலப்போவில் நிறைய மோதல்கள் நடந்தாலும் சமீப காலங்களில் இது சற்றே அமைதியாக இருந்தது. ஆனால் சில நாட்களுக்கு முன் ரஷ்யா மற்றும் சிரியா ஆதரவு படைகளின் மீது எதிர்பாராத முறையில் கிளர்ச்சியாளர்கள் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலால் ரஷ்யா மற்றும் சிரியா இரண்டும் கண்ணியமான பதிலடி கொடுக்க முடிவு செய்தன. தாக்குதல்களின் விவரம். இந்த தாக்குதலின் போது ரஷ்யா மற்றும் சிரியா விமான குண்டுவீச்சுகளை மிக தீவிரமாக நடத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கிளர்ச்சியாளர்கள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகளில் விமான தாக்குதல்கள் மிக அதிகமாக இருந்தன. மேலும் நிலத்தடி படைகளும் மொத்தமாக கலந்து கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டன. இந்த தாக்குதல்களால் பலரை உயிரிழப்புகளுக்கு ஆளாக்கியது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் வாழும் பகுதிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டன. அங்கே மக்கள் பீதியுடன் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பு முகாம்களை நாட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ளது. இதுபோன்ற தாக்குதல்கள் ஏன் ஒருபோதும் முடிவடையாதது என்பதை உலகமே கேள்வி கேட்கத் தொடங்கியுள்ளது. சர்வதேச எதிர்வினை. இந்த சம்பவத்தால் சர்வதேச அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகள் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளன. அதே சமயத்தில் ரஷ்யா மற்றும் சிரியா இந்த நடவடிக்கைகள் மிகவும் அவசியமானவை என்றும் கூறுகின்றன. மக்களின் நிலைமை. அலப்போவில் தற்போது வாழும் மக்கள் உண்மையில் மிகுந்த சிரமங்களை சந்திக்கிறார்கள். அடிப்படை தேவைகள் கூட கிடைப்பதில் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. ஆகாரம், குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் குறைவாக உள்ளதால் அங்கு மனிதாபிமான நெருக்கடி உருவாகியுள்ளது. இந்த சம்பவம் சிரியாவில் அமைதி திரும்பும் எண்ணத்துக்கு மாறாக ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது. இங்கு மக்கள் எப்போது நிம்மதியாக வாழ முடியும்? உலக நாடுகள் இதற்கு தீர்வு காண என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? உங்களின் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். சந்தையில் உள்ள முக்கிய தகவல்களை உடனுக்குடன் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. உங்கள் ஆதரவுடன் நாமும் வளர்ந்து உங்களுக்கே சிறந்த தகவல்களை வழங்கத் தொடர்கிறோம். ஜாய் ஹிண்ட்.